இங்கே 2008 திருவடி சூலம் பற்றி எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ திருவடி சூலம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு சின்ன சன்னதி தான் இருந்தது அம்மனுக்கு, ஃபுல்லாக மணல் தான். சுவாமிஜி அப்போ அவருக்கு அம்மன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்கா சிவபெருமானோட. அதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, அதே உருவத்தில் நீங்கள் மூர்த்தி செய்யணும், நான் என்னோட டிவோட்டீஸ்க்கெலாம் நான் பிளெஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல இருந்துன்றது கான்செப்ட். நம்ம 51 சக்தி பீடங்களை பற்றி கேட்டிருக்கோம். இந்த ஏர்த் கிரியேட் ஆகும் போதே அம்பாள் அவளுக்குன்னு ஒரு இடத்த கிரியேட் பண்ணான், சூஸ் பண்ணான். எப்படின்னா, சூலத்தை பதிச்சு, இங்கே நிறைய மலைகள் இருக்குது திருப்பதி மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேக்ரெட் எனர்ஜி ஸ்பாட்டு. ஸோ இந்த இடத்துல சூலத்தை பதிச்சு அவங்க திருப்பாதமும் அங்கே அந்த ஃபுட் இம்ப்ரின்ட்ஸ் இன்னும் இருக்குது. இங்கே இந்த விஸ்வரூபிணி தாயாரோட அந்த சாங்டம் கட்டும் போது, டிகிங் பண்ணும் போது ஒரு ஸ்வயம்பு அம்மனும் வெளியில் வந்தாங்க. அந்த அம்மனில் பிளட் வாஸ் ஊசிங் அவுட் ஃப்ரம் த திங், ரத்தம் வந்தது. ஏன்னா அவங்க லைவ் ப்ரெசன்ஸ் காட்டுறதுக்காக அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்தாபனம் தான் இங்கே பண்ணியிருக்காங்க, ஸ்வர்ண மூகாம்பிகை அம்மன். 2027 மகாலிங்கம், டாலஸ்ட் மகாலிங்கம் இந்த வேர்ல்டு வரப்போகுது இந்த இடத்துல. அதுக்கு தான் இப்போ அம்பாளோட மூர்த்தியை சுற்றி தான் அந்த சிவலிங்கம் வரப்போகுது. அம்மன் பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க 51 ஃபீட் அம்மன், டாலஸ்ட் இன் ஏஷியா. இதெல்லாம் இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு டைம் இந்த டெம்பிளில் வர எக்ஸ்பீரியன்ஸ் when I got down from the car, அப்போ ஒரு லேண்ட் தான் இருந்தது. அப்போ அந்த டைம் எனர்ஜிஸ் ஃபுல்லாக சரவுண்ட் ஆகி என்னை என்வலப் பண்ணிச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு வெல்கம் சைன் மாதிரி எனக்கு தேவிக்கிட்டேன்னு வந்த மாதிரி. இந்த விஸ்வரூபிணி தாயாரை ஸ்தாபனம் பண்ணப்போ ஒரு வாட்டி நான் வரும்போது ஒன் சைட் ஆஃப் மை ஐ சைட் இல்லை, அப்போ டிம் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன ஆகுதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் அந்த திருவேற்காடு கோயில் போகும்போது அந்த அதர் சைட் ஆஃப் த ஐ இது இந்த சைடு ஆச்சு. ஸோ இதுக்கு சுவாமிஜிக்கு அர்த்தம் என்ன சொன்னார்னா, சிவன் இல்லாத சக்தி இல்லை, சக்தி இல்லாத சிவன் இல்லை. அம்மா கருமாரி அம்மன் துணை. ஃபஸ்ட்டு ஆதி பரமேஸ்வரி, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி, கலியுக தேவதை, ஓம் ஸ்ரீ கருமாரியே நமோ நமக. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், கருமாரி அம்மன் தான் என்னை சின்ன போது கைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அம்மா. அவங்கள நான் என்னோட மதராக தான் கன்சிடர் பண்ணுறேன். எல்லா விஷயமும் நம்ம எவ்வளோ அவங்கக்கிட்ட அந்யோன்யமாக பழகிறோமோ அவங்களும் நம்மக்கிட்ட அப்படி தான் ரிலேட் பண்ணுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே சுவாமிஜி எங்களுக்கு ஸ்ரீ மதுரை முத்து சுவாமிகள் எப்படி தெரிய வந்ததுன்னா, 2004 தெரிய வந்தது. எங்களுக்கு ஒரு குலதெய்வ கோயில் இருந்தது, ஸ்ரீ ஆப்பூர் கோட்டி அம்மன். ஸோ அந்த கோயில் அம்மன் எனக்கு ஒரு விஷன் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி கோயில் கட்ட சொல்லி. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கிளாரிஃபிகேஷன் கேட்க தான் அவரை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஆனால் சுவாமிஜி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இம்மீடியட்டாக நாளைக்கே கோயிலுக்கு போகிறோம், அம்மன் சொல்கிற மெசேஜை கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு, ஏன்னா வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, டிவைன் காரியம்னு சொன்னார். ஸோ அடுத்த நாளே ஆப்பூர் காலையில் மார்னிங் 8 o'clock அங்கே போய் சேர்றோம். அது வில்லேஜ் கோயில்னால வெளியில் நாங்களாம் நின்றுந்தோம். சுவாமிஜி மாத்திரம் உள்ளே போனார். போயிட்டு ஒரு 15 minutes கழித்து வெளியில் ஆமாம், இந்த பொண்ணு சொன்னது எல்லாம் உண்மைதான், இந்த மாதிரி கோயில் கட்ட சொல்லியிருக்கா, அது பழைய சோழர் கால கோயில், அது பின்னாடி அந்த ஒரு விண்டோ மாதிரி இருக்கும், மூர்த்திகளுக்கெல்லாம் ப்ரீத் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆகம விதியாக வைப்பாங்க, அது ஒழுங்காக கட்டாதனால அம்மன் என்னோட விஷயம் என்ன சொன்னா, எனக்கு மூச்சு முட்டுது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் இப்படி கையை காமிச்சிட்டு நீ பெருசாக கட்டணும் அப்படின்னு எனக்கு சைனில் காமிச்சாங்க. ஸோ அது உண்மைதான். அதனால கும்பாபிஷேகம் கட்டிட்டு கும்பாபிஷேகமும் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அப்போ எனக்கு 29 years தான் அந்த டைம் பீரியடில். எனக்கு கோயில் எப்படி கட்டுறது இந்த ஐடியா எதுவுமே இல்லை. ஸோ சுவாமிஜியை தான் கேட்டேன், நான் என்ன பண்ணுறது, நான் எம் சிங்கிள் பர்சன், ஸோ எப்படி பண்ணுறது. அவர் தான் கைட் பண்ணார். வில்லேஜஸை இன்வால்வ் பண்ணிவிட்டு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை இன்வால்வ் பண்ணிவிட்டு, நானே ஹெல்ப் பண்ணுறேன், கோயில் கட்டுறதுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஓன்ட் பிலீவ் 3 மாதத்தில் கும்பாபிஷேகம் கட்டி கும்பாபிஷேகமும் நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்த அப்புறம் நல்ல மழை பெஞ்சுது அந்த ஊருக்கு. ஸோ நல்லா ப்ராஸ்பரஸாகவும் ஆனாங்க. இப்போ பண்ணால் கார் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அங்கே வந்திருக்கு. ஸோ எல்லாம் அம்பாளோட கிரேஸும் சுவாமிஜியோட கிரேஸ் தான் அது நடந்தது. அப்படி தான் எங்கள் தொடர்பு வந்தது. அதுக்கப்புறம் திருவேற்காடுக்கும் அம்மா சின்ன போதுலேருந்தே அழைச்சிட்டு போயிருக்காங்க.
ஸோ திருவேற்காடில் குருமேடை கோயிலுக்கு நாங்கள் போவோம். ஸோ அங்கே போயிட்டு இங்கே 2008 திருவடி சூலம் பற்றி எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ திருவடி சூலம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ஒரு சின்ன சன்னதி தான் இருந்தது அம்மனுக்கு, ஃபுல்லாக மணல் தான். இந்த கோயிலை பற்றி ப்ராஃபஸி வந்து மோர் தென் 100 இயர்ஸ் பேக்கே வந்து சொல்லியிருக்காங்க வில்லேஜஸ்க்கு. இவர் வந்து சுவாமிஜி அப்போ வந்து அவருக்கு வந்து அம்மன் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்துருக்கா சிவபெருமானோட. அதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, அதே உருவத்தில் நீங்கள் மூர்த்தி செய்யணும், நான் என்னோட டிவோட்டீஸ்க்கெலாம் நான் பிளெஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல இருந்துன்றது கான்செப்டு. ஸோ அதுக்காக இடம் தேடி இருந்தார். அவர் வரும்போது ஒரு கருநாகம் வந்து கார் எதிர்க்க வந்து அந்த கார் ஸ்டாப் பண்ணார். ஏன்னா கருநாகம்னா அம்மனோட சைன் அது. ஸோ இந்த வில்லேஜில் இறங்கி இங்கே ஏதாவது லேண்டு பர்ச்சேஸ் பண்ணி கோயில் கட்டலாமான்னு வரும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான், நாங்களே ஃப்ரீயாக லேண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு அப்படி அமைஞ்சுது. ஸோ அம்மனே சூஸ் பண்ண லேண்ட் தான். அதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா, இது ஆதிசக்தி பீடம். நம்ம 51 சக்தி பீடங்களை பற்றி கேட்டிருக்கோம். இந்த ஏர்த் வந்து கிரியேட் ஆகும் போதே அம்பாள் வந்து அவளுக்குன்னு ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ணான், சூஸ் பண்ணான். எப்படின்னா, சூலத்தை பதிச்சு, இங்கே நிறைய மலைகள் இருக்குது திருப்பதி மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேக்ரெட் எனர்ஜி ஸ்பாட்டு. ஸோ இந்த இடத்துல சூலத்தை பதிச்சு அவங்க திருப்பாதமும் அங்கே அந்த ஃபுட் இம்ப்ரிண்ட்ஸ் இன்னும் இருக்குது, ஒன் ஆஃப் த ஹில்ஸ். ஸோ இந்த இடம் அவளுக்குன்னு சூஸ் பண்ண இடம், ஆதிசக்தி பீடம். அதே மாதிரி இங்கே இந்த விஸ்வரூபிணி தாயாரோட அந்த சாங்டம் கட்டும் போது, டிகிங் பண்ணும் போது ஒரு ஸ்வயம்பு அம்மனும் வெளியில் வந்தாங்க. அந்த அம்மனில் வந்து blood was oozing அவுட் ஃப்ரம் த திங், ரத்தம் வந்தது. ஏன்னா அவங்க லைவ் ப்ரெசன்ஸ் காட்டுறதுக்காக அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்தாபனம் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸ்வர்ண மூகாம்பிகை அம்மன் இவங்க தான். ஸோ 2 வேளை, ஒன்று விஷன் வழியாக சுவாமிஜி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க. 2வது வந்து இந்த ஸ்வயம்பு தேவி வழியாகவும் அவங்க ப்ரெசன்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி என்ன யூனிக் விஷயம்னா, ஒன்று வந்து அம்பாலோட டைரக்ஷன், டிவைன் டைரக்ஷனில் தான் இந்த சந்நிதிங்க ஒன்று வருது. இட் இஸ் நாட் தாட் பை ஒன்லி சுவாமிஜி, அது மாதிரி இல்லை, கடவுளே சொல்லி டைரக்ட் பண்ணுறது. என்னென்னா, கலியுகத்தில் அந்த டிவோட்டிஸ் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஒரு தோஷ நிவர்த்தியாக இருக்கட்டும், இல்லை ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு கோயில் அலைய வேண்டியிருக்கு. ஒரே ஒன் ஸ்டாப் பிளேஸ் எல்லா இதுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகசன்னதி இருக்குது, ராகு கேது இதுவும் இருக்குது. அதே மாதிரி பெருமாள் சேவிக்கணுன்னா சப்த சைலஜா மத்திய பீட்டம் இருக்குது. இப்போ பிள்ளையார் கோயிலும் முருகர் கோயிலும் வரப்போகுது. 2027 மகாலிங்கம், டாலஸ்ட் மகாலிங்கம் இந்த வேர்ல்டு வரப்போகுது இந்த இடத்துல. அதுக்கு தான் இப்போ அம்பாளோட மூர்த்தியை சுற்றி தான் அந்த சிவலிங்கம் வரப்போகுது. அம்மன் பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து 51 ஃபீட் அம்மன், டாலஸ்ட் இன் ஏஷியா, இதெல்லாம் இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு டைம் இந்த டெம்பிளில் வர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து when I got down from the car, அப்போ ஒரு லேண்ட் தான் இருந்தது. அப்போ அந்த டைம் எனர்ஜிஸ் ஃபுல்லாக சரவுண்ட் ஆகி என்னை என்வலப் பண்ணிச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு வெல்கம் சைன் மாதிரி எனக்கு தேவிக்கிட்டேன்னு வந்த மாதிரி. அதே மாதிரி இந்த விஸ்வரூபிணி தாயாரை வந்து ஸ்தாபனம் பண்ணப்போ ஒரு வாட்டி நான் வரும்போது ஒன் சைட் ஆஃப் மை ஐ சைட் இல்லை, அப்போ டிம் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன ஆகுதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் அந்த திருவேற்காடு கோயில் போகும்போது அந்த அதர் சைட் ஆஃப் த ஐ இது வந்துட்டு இந்த சைடு ஆச்சு. ஸோ இதுக்கு சுவாமிஜிக்கு அர்த்தம் என்ன சொன்னார்னா, சிவன் இல்லாத சக்தி இல்லை, சக்தி இல்லாத சிவன் இல்லை. ஸோ அந்த இடப்பாக கான்செப்ட். ஸோ சிவனும் தட் இஸ் 2 பேரும் நம்ம டிவைன் பேரண்ட்ஸ் தான், சிவனும் பார்வதியும். அவங்க இந்த இடத்துக்கு வந்தோன்னா எல்லாருக்குமே அது யூனிவர்சல் வெல்பீயிங் தான். ஸோ கண்டிப்பாக எல்லா டிவோட்டிஸும் இந்த கோயிலுக்கு வந்து அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கணுன்னு தான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். வணக்கம், என் பேர் ராஜா. நான் வந்து 25 வருஷமாக இந்த கோயிலில் வந்துட்டுருக்கேன். எங்கள் குரு மதுரைமுத்து சுவாமிகள் அந்த திருவேற்காடு வம்சாவழியாக வர 6வது தலைமுறை. அவர் கனவுல கண்ட விஸ்வரூப தரிசனத்தை நிறைவேறி எல்லாரும் பார்க்குற மாதிரி, எல்லா பக்தர்களுக்கும் பயனடையணும், எல்லாரும் அதை கொண்டு சேரணுன்ற மாதிரி ஆசைப்பட்டு அவருக்காக இந்த பெரிய விஸ்வரூபி கருமாரியம்மன் 51 அடி சிலை திருவடி சூலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து பிரதிஷ்டை பண்ணி அம்பாளுக்காக கோடான கோடி மக்கள் வாரந்தோறும் தவறாமல் வராங்க. இங்கே வந்து சிறப்பு வந்து ஆடி மாதம் சித்ரா பௌர்ணமி திருவிழா அப்படின்னு இங்கே சிறப்பாக கொண்டாடுறோம். எங்கள் வாழ்க்கையில் நடந்த இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு
அதிசயத்தை நான் சொல்கிறத காட்டிலும் என் மனைவியார் வாயால் சொன்னால் ஆப்டாக இருக்கும். சொல்லுமா. வணக்கம். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் கண்ணில் ப்ராப்ளம் வந்தது. அப்போ வந்து அம்பாள் கிட்ட வந்து சாம்பல் வாங்கி கேட்டதுக்கு நானே வந்து பண்டிதராக இருந்து உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி உனக்கு கண்ணை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவளோட திருச்சாம்பலை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐ சர்ஜன் ரிஃபர் பண்ணினா என் குரு டாக்டர் சதீஷ்னு ஐ சர்ஜன், அவர்கிட்ட போயிட்டு கன்சல்டேஷன் போயிட்டு எனக்கு சர்ஜரி 2 இயர்ஸ் பிஃபோர் நடந்தது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி தான். ஆனால் டாக்டர் ஆஃப்டர் சர்ஜரி சொன்ன விஷயம் வந்து ஃபுல்லும் அவளோட திருச்சாம்பலை சாப்பிட்டுட்டு தான் நான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கே போனேன், நெத்தியில் இட்டுண்டே எல்லாம். அப்புறம் டாக்டர் ஆஃப்டர் சர்ஜரி என்ன சொன்னான்னா, நான் இதை பண்ணவே இல்லைம்மா, எனக்கு அந்த காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி எப்படி பண்ணுறதுன்னே நான் பிளாங்காக ஆகிட்டேன். அந்த நேரத்தில் நீ வேண்டின அம்பாள் தான் வந்து பண்ணினா, எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நான் அதை பண்ணிட்டேன். இப்போ ஆஃப்டர் சர்ஜரி ஐ டெஸ்ட் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு செக்கப்பில் அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. இது வந்து யாருக்குமே இந்த ரிசல்ட் இருந்தது இல்லை. அவ்வளோ கிளாரிட்டி அண்ட் சர்ஜரியோட இது பாசிட்டிவிட்டி அப்படி தெரியறது. நீ வேண்டின அம்பாள் கருமாரி அம்மன் தான் வந்து பண்ணியிருக்கா, அதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு டாக்டரே சொன்னார். காதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல இருக்குது இதை பண்ணுன்னு அவருக்கு அம்பாள் வந்து சொல்லி அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளே போனேன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு. ஆஃப்டர் தட் ஹவு த ஆப்ரேஷன் ஹஸ் டன் அப்படின்றது தெரியல. எனக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னொடனே நாங்கள் 2 பேரா ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயாச்சு. டாக்டரே வந்து எனக்கு வந்து சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ காம்ப்ளிகேட்டட், மணி அடிக்கிறது ஜெயம், இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது, எப்படி ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன்னு தெரியலம்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சர்ஜரி பண்ணும்போது அவரோட அசிஸ்டண்ட்டும் அவரும் டிஸ்கஸ் பண்ணதை எனக்கு ஆஃப்டர் சர்ஜரி சொன்னார் டாக்டர். நீ கருமாரி அம்மன் வேண்டின்ட்டு அந்த இதெல்லாம் கன்சல்டேஷன் போது டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணிப்பேன் நம்ம கோவிலை பற்றிலாம். அவரும் ஹி ஹஸ் பிகம் டிவோட்டி ஆஃப் அவர் டெம்பிள் நவ். அதனால அவர்கிட்ட ஷேர் பண்ணினதுனால அவர் ஆஃப்டர் சர்ஜரி சொன்னார், நான் அப்படியே பிளாங்காக ஆகிட்டேன், எனக்கு அம்பாள் தான் வந்து எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நான் உனக்கு அந்த காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியை பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு செக்கப்பே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இன் யோர் ஐஸ் தெரியறது. எல்லாமே கருமாரி அம்மனோட இதுதான். ஆபரேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. வேண்டாம், போஸ்ட்போன் பண்ணலாம், இப்போதைக்கு அந்த எமர்ஜென்சி இல்லைன்னே ரைட் ஐக்கு வந்து இப்ப பண்ண வேண்டாம். 2 இயர்ஸா நன்னாவே அம்பாளை இது பண்ணிட்டு இது வந்து இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி என் லைஃப்ல நிறைய, எனக்கு 2 குழந்தைகள், மூத்தவ பொண்ணு ஜுவாலாமுகின்னு, 2வது என் பையன் குமரகுருபரன். 2 பேருமே அம்பாள் கொடுத்த குழந்தைகள் தான். ஒரு இன்சிடென்ட், ஜுவாலாமுகின்னு ஸ்தலத்தில் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு எங்கள் குருவோட நாங்கள் ஃபேமிலியாக எங்கள் எல்லாருமா குரு அழைச்சிட்டு போனார் எங்களை. அங்கே போயிட்டு வந்து நான் கன்சீவ் ஆனேன். மாரியத்தா கிட்ட தான் நாங்கள் வந்து சாம்பல் வாங்கி பேர் வைப்போம் 13ஆம் நாள். அப்போ வந்து ஜுவாலாமுகி ஸ்தலத்துக்கு அழைச்சிட்டு போனதே இந்த குழந்தைய கொடுக்கதான்னு காதில் மாரியத்தாவே பேர் வச்சா, அம்பாளே கருமாரியே பேர் வச்சா ஜுவாலாமுகின்னு. அதேமாரி இவனும் எங்கள் குலதெய்வம் சுவாமிநாத சுவாமிமலை. அங்கே போயிட்டு வந்து அடுத்த 5 இயர்ஸில் இவனை கன்சீவ் ஆகும்போது காதில் வந்து சுவாமிமலைக்கு போயிட்டு வந்து நான் உனக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்கேன் குமரகுருபரன்னு பேர் வச்சா. எல்லாமே என்னோட லைஃப்பில் வந்து அவளோட ஒரு ஃபீலும் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நாங்கள் இது வந்து உணர்ந்து வி ஆர் கம்மிங். 20 இயர்ஸாக, இவர் 25 இயர்ஸ், நான் 20 இயர்ஸாக வரேன். சின்ன குழந்தைலேருந்தே வரா. இதுதான் எங்களோட வந்து எவ்ரி சண்டே எங்களோட ரொட்டீன். ப்ளஸ் ஆல் ஃபெஸ்டிவல்ஸ் நாங்கள் மேக்ஸிமம் கலந்துடுறோம். மேக்ஸிமம் இல்லை, எல்லாமே கலந்துப்போம். இதன் வாயில எல்லாரையும் வாங்கோ, நாங்கள் எல்லாரும் நம்பணுன்றதுக்காக எங்களோட இதை ஷேர் பண்ணலை. எங்கள் லைஃப்பில் நடந்ததையா அதே மாதிரி ஒருத்தருக்கும் எல்லாருக்குமே உணர்ந்து அதே மாதிரி தான். என்ன இப்ப கேட்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டேன்னா இந்த கோவில்ல எல்லாரும் உணர்ந்து அவளுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கா. மாரியத்தா தான் எங்களுக்கு அதே மாதிரி இந்த இடம் வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு போகிறது, சுவாமி சொல்கிற ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டுமானம் வேலைகள் பண்ணது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க சுவாமி, சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்டு ரெக்கார்டில் வரணும். நாங்களாம் இருப்போமான்னு தெரில, பட் வரணும் அவரோட ஆசைகள். அதுக்கு எங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.